பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பூஜைகள் செய்வது, மந்திர ஜபம் செய்வது, தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த விசேஷ பலன்களை தரும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. தினமும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை. அனைவராலும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து பூஜை செய்வது என்பது இயலாத காரியம். அப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருக்க முடியாதவர்கள் வேறு என்ன செய்தால் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து வழிபட்ட பலனை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நாம் செய்யும் காரியங்கள் பல மடங்கு அதிக பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் அவர்கள் வீட்டில் செல்வம் பெருகும் என சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவர்களுக்கு தேவர்களின் ஆசீர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைப்பதாக ஐதீகம் உள்ளது. ஆனால் அனைவராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது என்பது கடினமான காரியம். நம்மால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம்? பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்த பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருப்பது சூரியன் மறையும் நேரமாக இருக்கும் சந்தியா காலம் ஆகும். கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது தான். சந்தியா காலம் என்பது மாலை வேளையில் 3 to 6 மணி வரை கொண்ட காலமாகும். இதில் இறுதியாக இருக்கும் 1 மணி நேரம் மிகவும் விசேஷமானது. பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான சந்தியா காலம் நேரத்தில் விளக்கு ஏற்றினால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். மாலையில் தினமும் 5 to 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது சாஸ்திர நியதி. வெள்ளிக்கிழமைகளில் 6 மணிக்கு மேல்தான் சிலர் விளக்கு ஏற்றுவார்கள். இப்படி செய்வதை விட 6 மணிக்கு உள்ளாகவே நாம் விளக்கு ஏற்றி விடுவது மிக மிக நல்லது. 5 to 6 மணிக்குள் தினமும் பூஜை அறையில் 3 விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது ராஜயோகத்தை கொடுக்கும். சந்தியா கால நேரத்தில் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. தினமும் மாலை வேளையில் 5 இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தால் நமக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். இந்த வழிபாட்டை நாம் செய்ய செய்ய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும். இப்படி சந்தியா கால வேளையில் ஏற்றும் விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றுவது மிக மிக நல்ல பலனை கொடுக்க வல்லது. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுவது வழக்கம். அவ்வகையில் மஞ்சள் நிற திரியானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சாதாரண திரியில் மஞ்சள் தோய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்தினால் கஷ்டங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்கள் 5 விளக்கில் இதுபோல மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன்களை கிடைக்கும். இந்த 2 வேலைகளும் இறை வழிபாட்டிற்குரிய மிக விசேஷமான காலமாகும். சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷத் காலம் என்பர். அந்த சமயத்தில் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும். அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியும். சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால்
சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கின்றது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமர செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வாரதிதி யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைகள்தான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான். எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. உஷத் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்படுகின்றது. அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகின்றதாம். இதனாலேயே விடியற்காலை உஷத் காலம் எனப்படுகிறது. இன்று தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேலையை குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பான காணப்படுகின்றது. பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டின் வேலை செய்ய வேண்டும். பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதனால்தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்கிறார்கள். அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித பிரார்த்தனைகள் கண்கூடாகவே நிறைவேறுகிறது. கைபேசி இப்போ நம்ம கையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இரவு நேரம் கழித்து உறங்க செல்கின்றனர். இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலை எழுவது நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரமான 4 முதல் 5:30 மணிக்குள் கண் விழிப்பது நல்லது. சூரிய உதயத்துக்கு முன்பே எழ வேண்டும். இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மை அதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சூரிய கதிர்களால் கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதிகாலை எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். தியானம் செய்யலாம். இறை வழிபாடு செய்வது நன்மை தருவது. இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே என ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இத்தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்தார்கள். வைகறை பொழுதினில் சூரியனிடம் இருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை. இவை நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு புதுத்தன்மை அடைக்கின்றன, உற்சாகத்தையும் கொடுக்கின்றன. கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலியையும் பெறுகின்றன. அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு என்று நமது முன்னோர்கள் கூறினார்கள். அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்கள் மூளையில் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியை இயங்க செய்கின்றது. சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படியும் கண்களுக்கு நீல நிற வானத்தின் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியுமான நடைப்பயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறது. பீனியல் சுரப்பியிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. காலை 6 மணிக்கு பிறகு மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கும். உங்கள் வாழ்வில் மாற்றத்தை சரி செய்ய, லட்சுமி கடாட்சத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் ஆகும். அதேபோல் நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கின்றோமோ அதில் நாம் மாபெரும் வெற்றியை அடைய முடியும். நீங்களும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையை யோசிச்சுக்குங்க.
இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவருமே அதிகாலையில் எழுந்தவர்னாக தான். பெரிய சாதனை படைத்த மிக பெரும் கோட்டீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது சரியாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முடிவும் சரியாக தான் இருக்கும். ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் ஆக இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி இடம்பெறும். ஆகையால் சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.